வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன முயற்சி எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு தர்றதுக்கு ஆரம்பமாகறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியுமே மெதுவாக தான் பலன் தரும். ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஒரு நல்ல பலன் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஒரு நல்ல வளர்ச்சிக்கான வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, புதிய புதிய முயற்சிங்க ஏதாவது செய்வீங்க. இந்த வேலையை இப்படி செஞ்சு பார்க்கலாம், அப்படி செஞ்சு பார்க்கலான்னு புதிய புதிய ஐடியாவில் செய்வீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த ஐடியா நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொல்லுவீங்க. அது உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியமாக செயல்படும். ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் புரிய வைக்கிற ஒரு விஷயம் அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை எடுத்து அது எப்படி செய்யணும், இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசுகிற திறமை இருக்குது பாருங்கள். அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம், நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். புதிய புதிய இன்டர்வியூ இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பலன் தரும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில் கிடைக்கும். ஒரு நல்ல ப்ரொமோஷன் விஷயம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் உங்கள் பிஸ்னஸில் ஒரு நல்ல சின்ன சின்ன டீல்ஸ் அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி 24ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அந்த 2 நாள் நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். 20ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 20ஆம் தேதி திங்கட்கிழமை. அந்த ஒரு நாள் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு வேலை செய்கிறீங்க, அடுத்தவங்க கூட பேசுகிறீங்க, ஒரு பிஸ்னஸில் ஒரு ஆர்டர்ஸ்க்காக பேசுகிறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல யோசனையோடு பேசுங்க. அன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்க அது உங்களுக்கு நல்லது. வருமானம் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன லாபம் வரும். பெருசாக எதுவும் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் ரெகுலர் கேஷ் ஃப்ளோ இருக்கும். அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. அதே மாதிரி இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் கூட உங்களால் பண்ண முடியும். அது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது நல்லபடியாக ஒரு பலன் கிடைக்கும். அன்னெசரி ஸ்பெண்டிங் அது தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை எந்த அளவுக்கு தவிர்த்துக்கிறீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. நீங்கள் என்ன ஐடியா சொல்கிறீங்க அதை ஏற்றுக்குவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். ஒரு நல்ல புரிதல் அதிகரிக்கும். இது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மனசில் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய சிந்தனைகள் வரும். நம்ம ஹெல்த்துக்காக இது பண்ணலாம் அது பண்ணலாங்கிற ஒரு ஐடியாலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இது நம்மளுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, ரெஸ்ட் எடுக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரியான யோசனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க. எந்த அளவுக்கு பொறுமை காக்குறீங்க அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கையிலையோ இல்லை தோல்லையோ சின்னதாக வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா தூங்குங்க. அது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் தூங்குறீங்க, பாடிக்கு ஃப்ரீ தரீங்க, ரெஸ்ட் கொடுக்குறீங்க, அது உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்லாயிருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை நீங்கள் சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். கருப்பு எள் தானம் செய்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்க, எந்த அளவுக்கு துணிச்சலாக செயல்படுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்ன லாபம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.
நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பேச்சு திறமை வந்து உங்களுக்கு நல்லபடியாக உதவி செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன முயற்சி வந்து எந்த அளவுக்கு பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் அது உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.